தினமொரு வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். விளக்கம். இன்று பெரும்பாலான ஜனங்கள் அற்புத ஊழியர்களையும் அற்புத ஊழியங்களையுமே நம்பி ஓடுகின்றார்கள். சத்தியம் பேசுகின்ற ஊழியன் 10 பேரை ஈர்ப்பதே கடினமான காரியம். ஆனால் அற்புதம் அதிசயம் என்று பேசி பழகினவர்கள் பல்லாயிரங்களை எளிதாக இழுத்து கொள்கின்றார்கள். அவர்கள் உலகத்திற்கு உரியவைகளை பற்றி பேசுகின்றபடியால் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்று யோவான் சொன்னபடியே காரியங்கள் நடக்கின்றன. இந்நாட்களில் அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம், வல்லமை என்பவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் கொடுத்து செயல்படும் பல சபைகளும் ஊழிய அமைப்புகளும் பாகால் வழிபாட்டின் மாறு வேடமாகவே உள்ளது. அன்று பாகாலை நோக்கியும் அஸ்தரோத்தை நோக்கியும் காமோ சிலையை நோக்கியும் தேவ ஜனங்களாக வாழ அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடினார்கள். இன்று அவற்றின் இன்னொரு கவர்ச்சியான தோற்றத்தை நோக்கி ஓடுகின்றார்கள். இன்று ஜனங்களை அற்புத ஊழியங்கள்தான் அதிகமாக இழுக்கின்றன. ஆசீர்வாதங்களுக்காக தேவன் காட்டும் வேதபூர்வமான வழிகளை விட்டு விலகி மக்கள் ஜெப பங்காளர் திட்டங்களை நோக்கியும் ஜெப கோபுரங்களை நோக்கியும் ஓடுவதற்கு தூண்டப்படுகின்றார்கள். இன்று வேத வார்த்தைகளின்படி கர்த்தரை நோக்கி ஜனங்கள் ஓடாமல் எங்கே திறப்பின் வாசல், எங்கே ஜெப கோபுரம், எங்கே ஜெபமாலை, எங்கே ஜெப மையம், எங்கே பங்காளர் திட்டம் என்று ஓடுவதை காண முடிகிறது. இவை யாவும் பாகால் வழிபாட்டின் இன்றைய வித்தியாசமான புது வடிவங்கள் என்பதை எல்லோராலும் எளிதாக ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஏனென்றால் அற்புதங்களை முன்னிலைப்படுத்தும் இது போன்ற இடங்களில் ஜனங்களை சத்திய வழிகளில் நடக்க தூண்டும் போதனைகள் இல்லவே இல்லை. இன்றைய பரிதாபமானதோர் கிறிஸ்தவ நிலைமை என்னவென்றால், ஆசீர்வாதங்களையும் இறை நன்மைகளையும் விரும்புகின்ற மக்கள் அதற்காக பங்காளர் திட்டங்களில் சேர தயாராயிருக்கின்றார்கள். காணிக்கை கொடுக்க ஆயத்தமாயிருக்கின்றார்கள். கோபுரங்களையும் வாசல்களையும் நம்பி ஓட தயாராயிருக்கின்றார்கள். மிஷனரி ஊழியங்களை தாங்க விருப்பமாயிருக்கின்றார்கள். 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்ல முடிவு செய்கிறார்கள். தேவ ஊழியர்களுக்கு முன்பாக போய் விழுவதற்கு வெட்கப்படாதிருக்கின்றார்கள். ஆனால் திருமறை காட்டும் வழியை நம்பி இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்க்கை மாற்றத்தின் மூலம் தேவ நன்மைகளை காண மனதற்று போனார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.